Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்பிபிஓக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னே ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் வந்து பிகினர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீப்புள் வந்து ரீசனிங்கில் எப்படி வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறது, ரீசனிங் சப்ஜெக்டில் எப்படி வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த செஷன் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிகினஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா இன்இக்வாலிட்டி, ரெண்டாவது டாப்பிக்கு சென்டென்ஸ் கோடிங், மூணாவது டாப்பிக்கு சிலாஜிசம், ஒன்லி a few பாசிபிலிட்டி. இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வரும். சரியா? ஸோ அப்போ சிலாஜிசமில் இந்த ஏரியா வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது ஃபோர்த் டாபிக் அப்படின்னு பார்த்தா பிளட் ரிலேஷன்ஸ். அந்த பிளட் ரிலேஷன் டாப்பிக்கில் பசில் அண்டு பாயிண்டிங் டைப், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அடுத்தது டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்டு பசில், இது வந்து டாமினேட்டிங் டாபிக். சரியா? ஸோ பிகாஸ் இதில் வந்து 15 to 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. அவுட் ஆஃப் 35 15 to 25 கொஷின்ஸ் இருக்கும் ப்ரிலிமினரியில். ஸோ மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய கொஷின் இந்த ஏரியாவில் தான் கேட்பாங்க. சீட்டிங் அண்ட் பசில் தான் மேக்ஸிமம் கொஷின்ஸே இருக்கும். ஸோ அடுத்தது பார்க்கலாம் கம்பேரிஷன் பசில் அண்ட் ரேங்கிங். கம்பேரிஷன் பசில்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏ இஸ் ஹெவியர் தென் பி, பி இஸ் லைட்டர் தென் சி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹெவியர் லைட்டர், அதாவது டாலர் ஷார்ட்டர், இந்த மாதிரி கம்பேரிஷன் வரும். லாஸ்ட்டாக வந்து அவங்களுடைய ஹைட் வைஸ் அரேஞ்ச் பண்ணோம், இல்லை அவங்களுடைய வெயிட் வைஸ் அரேஞ்ச் பண்ணோம், இல்லை அவங்களுடைய ஸ்கோர், அவங்களுடைய மார்க் வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் வரும் இந்த பசிலில். ஸோ அடுத்தது பார்க்கலாம் மிஸ்லனியஸ் அப்படிங்கிறது என்ன டாபிக் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து பேர் டெஸ்ட் வரும், பேர் டெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். அடுத்தது ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற கான்செப்ட் வரலாம். அடுத்தது ஃபைண்டிங் நெக்ஸ்ட் டேர்ம். சரியா? லெட்டர் பேஸ் பண்ணி வரலாம் அல்லது நம்பர் பேஸ் பண்ணி வரலாம். ஃபைண்டிங் நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ இந்த ஏரியா வந்து கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் மிஸ்லனியஸ் கான்செப்ட்டில். ஸோ இந்த 8 டாபிக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்த்தா ரெண்டு விதமான இன்இக்வாலிட்டி இருக்குது. ஒன்று வந்து கோடட் இன்இக்வாலிட்டி, இன்னொன்று வந்து டைரக்ட் இன்இக்வாலிட்டி. சரியா? அதில் டைரக்ட் இன்இக்வாலிட்டியிலேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. கிளியர்? ஸோ அடுத்தது பார்த்தா சென்டென்ஸ் கோடிங் டிகோடிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் சென்டென்ஸ் கோடிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கோடிங் பொறுத்த வரைக்கும். சிலாசம் அப்படின்னு பார்த்தா ஒன்லி a few, அதுக்கு என்ன மீனிங்கு, few அப்படின்னா என்ன மீனிங்கு, பாசிபிலிட்டி கேசஸ் அது எப்படி சால்வ் பண்ணணும், ஸோ அந்த விஷயம் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பசில் டைப், ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிளட் ரிலேஷன், அதாவது ஃபேமிலி ட்ரீ மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அல்லது பாயிண்டிங் டைப், இது கொஞ்சம் ரேர் தான், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பசில் டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது டைரக்ஷன்ஸ் வந்து ஈஸியான டாபிக், டோட்டலாகவே கற்று வச்சுக்கோங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் அப்படிங்கிற டாபிக் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் பாக்ஸ், சர்க்குலர், லீனியர், சிங்கிள் ரோ, டபுள் ரோ, இப்போ ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணியெல்லாம் கேட்டாங்க. சரியா? ட்ரையாங்குலர் பாக்ஸ் பேஸ் பண்ணியெல்லாம் கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அடுத்தது அன்னோன் பர்சன்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். சரியா? இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கொயர் பாக்ஸு, சர்க்குலர் பாக்ஸ், அடுத்தது ட்ரையாங்குலர் பாக்ஸ், அடுத்தது சிங்கிள் ரோ, டபுள் ரோ, இதை தாண்டி வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னா அன்னோன் பர்சன்ஸ், இந்த ரோவில் எத்தனை பேர் இருக்கானே தெரியாது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தாலும் கொஷின் வரும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும். பசில்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட், அடுத்தது வந்து பார்த்தா ஷெட்யூலிங் அரேஞ்ச்மெண்ட், ஷெட்யூலிங் டைப்பு. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன், அதாவது பர்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய ப்ரொஃபஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கலர், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 கேட்டகரி வரும், அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். யார் என்னவா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், இல்லை என்ன கலர் கார் வச்சுருக்காங்க, ஸோ அந்த மாதிரிலாம் வரும் கிளாசிஃபிகேஷனில். ஷெட்யூலிங்கு, ஃப்ளோரு, இதை தாண்டி கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி வரும். சரியா? கண்டிஷனல் பசில் அப்படிங்கிறதும் இருக்குது. சரியா? வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட், ஸோ இதெல்லாம் இருக்கும். கிளியராக பசில்ஸில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 8 டாபிக்ஸை தாண்டி வேறு என்ன டாபிக் வந்து கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஆல்ஃபா நியூமரிக் பசில் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பிகாஸ் ஆல்ஃபா நியூமரிக் பசிலில் ஒரு 3 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று ஃபுல்லாக நியூமரிக் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க,
அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே லெட்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர், லெட்டர், சிம்பிள் இது 3 மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. சரி, இந்த 3 டைப் இருக்குது ஆல்ஃபா நியூமெரிக் பசிலில். இந்த 3 டைப்பில் ஏதாவது ஒன்றத்தை பேஸ் பண்ணி கேட்டுடலாம். சரியா? ஸோ ஆல்ஃபா நியூமெரிக் பசில் அப்படிங்கிற டாபிக் ஈஸியான டாபிக் தான். இதையும் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் அந்த ஏரியாவில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அசம்ஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். சரியா? அசம்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கு. அடுத்தது வந்து ஆர்குமெண்ட் அப்படிங்கிற டாபிக் வரும். அது அடுத்தது காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற டாபிக் வரும். நெக்ஸ்ட்டு இன்ஃபரன்சஸ், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும். சரியா? ஸோ இதெல்லாம் எந்த ஏரியாவில் வருது அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து வரும். ஸோ இது வந்து 2 or 3 டாப்பிக்லேருந்து அசம்ஷன்லேருந்தோ இல்லை காஸ் அண்ட் எஃபெக்ட்லேருந்தோ அல்லது இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்டு விட்டுருவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தாண்டி இன்புட் அவுட்புட் இதுவும் வந்து பொதுவாக இந்த டாபிக் வந்து மெயின்ஸில் தான் கேட்பாங்க இன்புட் அவுட்புட். பட் எதிர்பாராத விதமாக 1 or 2 டைம்ஸ் எப்படி வந்துடலாம் ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்புட் அவுட்புட் டாப்பிக்கை வந்து எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ ஓவராலாக 8+3 அப்படின்னு பார்த்தா 11 டாபிக்ஸ் வந்து நீங்கள் கட்டாயம் லேர்ன் பண்ணி வச்சுருக்கணும். ஆஸ் ஏ பிகினராக நீங்கள் இந்த 11 டாபிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். ஸோ இது வந்து இந்த 11 டாபிக்ஸ் எப்படி வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக கற்றுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டாப்பிக்கான வீடியோ வந்து 1 hour வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இன்இக்வாலிட்டி அப்படின்னா அந்த டாப்பிக்கான வீடியோ வந்து நீங்கள் நம்ம சேனலில் எடுத்துக்கலாம். ADA 247 தமிழ் ஆர் ADA 247 சேனல். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 hour அந்த டைரக்ட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கான வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்படி வாட்ச் பண்ணது மூலமாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கான்செப்டை தெளிவாக கற்றுக்கலாம். அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸும் வந்து தெளிவாக கற்றுக்க முடியும். கான்செப்ட் அண்ட் ட்ரிக்ஸ் இது ஃபுல்லாக கற்றுக்க முடியும் அந்த 1 hour வீடியோ வாட்ச் பண்ணதுக்கப்புறம். 1 hour வீடியோ வாட்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணணும். இப்போது இன்இக்வாலிட்டி அப்படின்னா அந்த டாப்பிக்கில் ஒரு 25 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? எப்படி? ஆஃப்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டால் இப்போதைக்கு போக வேண்டாம், ஆஃப்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பிகினராக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், ஆஃப்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டாபிக் வைஸ். சரியா? இப்போ வந்து எப்படி வந்து இன்இக்வாலிட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற வகையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி டோட்டலாக எத்தனை டாபிக் இருக்குது? 11 டாபிக்ஸ் இருக்குது. சரியா? 11 டாபிக்ஸ் வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. பட் ஒரு விஷயம் என்னென்னா பசில் அண்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிமைனிங் டாபிக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. ஆனால் பசில் அண்ட் சிட்டிங் வந்து டெய்லி பேசிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது டச்லேயே இருந்துகிட்டே இருந்தால் தான் எக்ஸாமில் வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும், ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அந்த கொஷின்ஸை வந்து பர்ஃபெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களால் சால்வ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாம் சார் நான் எங்கே போய் எடுத்துக்கிறது, எங்கே போய்ட்டு நான் தேடி கண்டுபிடிக்குது அப்படின்னா நம்ம ADA 247 அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாலே போதுமானது. கிளியரா? அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் இபுக் வந்து பை பண்ணிக்கலாம். இபுக் பை பண்ணியும் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ டாபிக் வைஸ் சால்வ் பண்ணியாச்சு. அதாவது டெய்லி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கான வீடியோ முதல்ல வாட்ச் பண்ணணும். அந்த டாப்பிக்கான வீடியோ வாட்ச் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? ஏன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து இப்போ நடந்துட்டுருக்கூடிய அந்த எக்ஸாமில் கொஷின் வந்து எந்த லெவலில் போயிட்டுருக்கு, எந்த லெவலில் கேட்டுட்ருக்காங்க, அது நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுமா முடியாதா, அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இன்னும் எந்த அளவுக்கு எஃபோர்ட் நம்ம அதிகமாக போடணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. கிளியரா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஓகே? இதை தாண்டி சார் இது வரைக்கும் ஓகே நான் கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ட்ரிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன், டாபிக் வைஸ் எல்லாத்தையும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அது மட்டுமே போதுமானதா, நான் வந்து பாஸ் பண்ணுறதுக்கும் சரி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் சரி ஃபுல் மார்க் அதாவது ப்ரிலிமினரியில் 35 out of 35 எடுக்கிறதுக்கு அது மட்டுமே போதுமானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். இது வரைக்கும் பார்த்தது இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி பேசிஸ் வந்து ஆன்லைனில் மார்க் டெஸ்ட் எழுதணும். ஆன்லைன் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆரம்பத்தில் டாபிக் வைஸு, இப்போ என்ன பண்ணுறீங்க ஆன்லைனில் ப்ராக்டிஸ் எழுதணும். ஏன் வந்து ஆன்லைனில் ப்ராக்டிஸ் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. கரெக்டாக? ஸோ டெய்லி பேசிஸ் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் என்விரான்மெண்ட்டு உங்களுக்கு பழகி போயிடும். சரியா? ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு வந்து பழகி போயிடும். இத்தனை வருஷம் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும்.
ஆன்லைனில் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். சரியா? அப்போ ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறது வந்து உங்களுக்கு பழகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டெய்லி மார்க் டெஸ்ட் ஆன்லைன்லேயே எடுங்க. ஆன்லைன்லேயே டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறது வந்து ஈஸியாகிடும். சரியா? இப்போ டாபிக் வைஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி வந்து ஆன்லைனில் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்மளுடைய ஆப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ADA247 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்றாவது எடுத்துருங்க. சரியா? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டாவது, ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துருங்க. கிளியரா? ஸோ இப்படி எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அனலைஸ் பண்ணணும். சார் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன், எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதோட விட்டுறக்கூடாது, அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, நீங்கள் எந்த ஏரியாவில் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எந்த ஏரியாவில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணினா தான் உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன் எது, உங்களுடைய வீக் ஜோன் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரியா? உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா எது, வீக் ஏரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அனலைஸ் பண்ணிட்டேன், நான் ஸ்ட்ராங் ஏரியா எது, வீக் ஏரியா எது, இதெல்லாமே அனலைஸ் பண்ணிட்டேன். அப்படி அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ மினிட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். ஈச் கொஷினுக்கு அந்த டைமிங்கை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி அனலைஸ் பண்ணது மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எந்த கொஷின் வந்து அதிகமான டைம் எடுக்குது, எந்த கொஷின் வந்து ரொம்ப கம்மியான டைம் எடுக்குது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். கிளியரா? ஸோ அடுத்தது என்ன செய்கிறோம் அப்படின்னா, எந்த கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும், எதை வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? எந்த கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும், எதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இப்போ ஏதாவது ஒரு கொஷின் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொஷின் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஏதாவது ஒரு கொஷின் வந்து ரொம்ப கம்மியாக தான் டைம் எடுக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கொஷினை வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் எந்தெந்த கொஷினை வந்து அட்டன் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும், அந்த நாலேஜும் நமக்கு தேவை. இந்த மாதிரியான ஸ்கில்லும் என்ன தேவை, நமக்கு தேவை. அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் அட்டம்ப்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ கஷ்டமான கொஷினில் போயிட்டு மாட்டி முழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆகி நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு ஸோ இந்த ஸ்கில் இருந்தால் நீங்கள் வந்து சேஃபாக எந்தெந்த கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமால தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக? ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்ட்ராங் ஏரியா, வீக் ஏரியா அனலைஸ் பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு கொஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டீங்க, எதை அட்டன் பண்ணணும், எதை அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்களாக ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். எந்த ஆர்டரில் நான் எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் வந்து நான் அட்டன் பண்ண போகிறேன், எந்த டாபிக் வந்து நான் முதல்ல டச் பண்ண போகிறேன், எது வந்து ரெண்டாவது அட்டன் பண்ண போகிறேன், எது மூணாவது அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்களா ஒரு லிஸ்ட் எடுங்க. உதாரணத்துக்கு இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட்டு, அடுத்தது கோடிங் டிகோடிங் செகண்டு, அதுக்கப்புறம் சிலாசம் தேர்டு, அடுத்தது பிளட் ரிலேஷனு, அடுத்தது டைரக்ஷனு, அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமெரிக்கு, அதுக்கப்புறம் சீட்டிங்கு, அடுத்தது பசிலு, லாஸ்ட்டு வந்து இந்த பேர் டெஸ்ட்டு, மிஸ்லனியஸ் கொஷினு. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு நீங்களாக ரெடி பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லிஸ்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது வந்து செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்களாக ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கிறத எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எது வந்து ஃபெமிலியராக இருக்குது, எந்த ஆர்டரில் நீங்கள் சால்வ் பண்ணால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும், 35 அவுட் ஆஃப் 35 எடுக்க முடியுமோ அந்த லிஸ்ட் வந்து நீங்களாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஒருவேளை உங்களுக்கு எந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரோ அந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் வந்து அந்த மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணோம். சரியா? சில டைம் என்ன பண்ணுவீங்க, கேர்லெஸ்ஸாக கூட மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வரும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கிளியரா? ஸோ பொதுவாக ரீசனிங் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது, அந்த ரீசனிங் பேப்பர் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் மைண்ட் செட்டை கூலாக வச்சுக்கோங்க. சரியா? எந்த ஒரு டென்ஷனும் பட வேண்டாம், ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருந்தாலே போதும். ரிலாக்ஸாக வந்து என்ஜாய் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அப்படி என்ஜாய் பண்ணி சால்வ் பண்ணாலே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். பசில்ஸ் பொறுத்த வரைக்கும் டென்ஷனாக இருந்தால் சால்வ் பண்ண முடியாது. சரியா? கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்க, பதட்டமாக இருக்கீங்க, பேனிக்காக ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் பசில்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். கிளியரா? பிகாஸ் அப்படியே நீங்கள் பசில்ஸ் கையில் எடுத்தாலும் நடுவில் போய் ஸ்டக் ஆகிடும். சரியா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியர்? அடுத்தது ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை அட்டன் பண்ணணும், மிடில் எதை அட்டன் பண்ணணும், லாஸ்ட் மினிட்ல எதை அட்டன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஈஸி லெவல் கொஷின்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி, நான் என்னால் 1 மினிட்ல 5 கொஷின் அட்டன் பண்ண முடியுது. சரியா? இன்இக்வாலிட்டி எடுத்துக்கிட்டால் ஒரே 1 நிமிஷம் போதுங்க, 5 கொஷின் என்னால் அட்டன் பண்ண முடியும். அதே சிலாசம்னா 2 மினிட்ல என்னால் 5 கொஷின் அட்டன் பண்ண முடியுது. கோடிங் டிகோடிங் அதே தான், 2 மினிட்ல 5 கொஷின் அட்டன் பண்ண முடியுது. ஆல்ஃபா நியூமெரிக் 3 மினிட்ல 5 கொஷின் அட்டன் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாபிக் வந்து ஈஸியோ அதெல்லாம் முதல்ல அட்டன் பண்ணி முடிச்சணும். பிகாஸ் ஈஸி டாபிக்ஸ் அட்டன் பண்ணி ஈஸி டாபிக்ஸ் எல்லாம் முதலே கம்ப்ளீட் பண்ணிட்டா மேக்ஸிமம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் கம்மியான டைமில். சரியா? மிட் ரேஞ்சில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பசில்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். நீங்கள் பசில்ஸ் எல்லாம் 1 மினிட், அதாவது 3 மினிட்ல 1 பசில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 3 மினிட்ல 1 பசில் கம்ப்ளீட் பண்ணணும். எந்த மாதிரி பசில்ஸ், ப்ரீ லெவல் பசில்ஸ், ப்ரிலிம்ஸ் லெவல் பசில் வந்து 3 மினிட்ல 1 பசில் நீங்கள் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அதுக்கு மேலே டைம் போகக்கூடாது, அதை தாண்டி போகக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னா,
லாஸ்ட் மினிட்ல எக்காந்து கொண்டு பசலையும் சிட்டிங் மட்டும் கையில் எடுத்துடாதீங்க. சரியா? ஈஸி கொஷின் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும். எந்த மாதிரி கொஷின் அப்படின்னா பேர் டெஸ்ட் கொஷின், ஆட் ஒன் அவுட் கொஷின், இல்லை ஃபைண்டிங் நெக்ஸ்ட் டேர்ம் கொஷின், இந்த லெட்டர்ஸ்க்கான பொசிஷன் நம்பரெல்லாம் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? ஆல்ஃபபெட் லெட்டர்ஸுடைய பொசிஷன் நம்பரெல்லாம் பிளேஸ் வேல்யூவெல்லாம் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணக்கூடிய கொஷின் ஒன்று ரெண்டு வரும். அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் லாஸ்ட் 2 மினிட்ல. கிளியரா? ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு எதை ஹைலைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா இதுதான். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு தான் உங்களால், அதாவது நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அட்டெம்ப்ட் கொடுப்பீங்க இல்லையா, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டெசிஷனில் தான் இருக்குது. எந்த கொஷின் அட்டன் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும். சரியா? எதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை மிடில் அட்டன் பண்ணணும், அந்த ஒரு முடிவு தான் உங்களை வந்து அதிகமான கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு தான் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங், அந்த ஸ்கில் தான் உங்களால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கிளியரா? ஓகே கைஸ். ஸோ அடிஷ்னலாக சார் இதெல்லாம் ஓகே, நான் வந்து கான்செப்ட் ட்ரிக்ஸு எல்லாத்தையும் வந்து டீப்பாக லேர்ன் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். நான் வந்து பிகினர், இப்போ தான் பேங்க் எக்ஸாமுக்கு நான் பிகினர். ஸோ எனக்கு வந்து ரீசனிங்கில் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணணும், நான் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பேட்ச் அப்படின்னா SBI POக்கான ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச். சரியா? SBI PO ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச் கூடிய சீக்கிரம் SBI POக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. சரியா? ஸோ SBI வந்து எவ்ரி இயர் 2000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயரும் இந்த கொரோனா போயிட்டு இருக்கனால கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளியரா? SBI PO ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா June 22 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ இந்த மந்த் இன்னொரு 6 டேஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ June 22 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டெய்லி கிளாஸஸ் வந்து எத்தனை மணி நேரம்னா 3 hours நடக்கும். 10 AM-லேருந்து 1 PM வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ada247.com போயிடுங்க. ada247.com போயிட்டு Y207 அப்படிங்கிற கூப்பன் கூட என்டர் பண்ணிட்டு பை பண்ணலாம்.